வெல்கம் டு ஸ்பாட் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு 3 சப்பாத்தி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. சப்பாத்தி நீங்கள் மீதம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. 5 மினிட்ஸில் ஈஸியாக இந்த சில்லி சப்பாத்தியை நாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு எந்தவித சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த கடாயில் சேர்த்து நாம் கொஞ்சம் லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. 3 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கிறதுனால 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 குடைமிளகாய் நான் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் சப்பாத்தியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம், தக்காளி எடுத்துக்கலாம். குடைமிளகாய் இருந்தால் போடுங்க, இது ஆப்ஷனல் தாங்க. இல்லைன்னா தேவையில்லை, விட்டுடலாம். வெங்காயம், குடைமிளகாயை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவு காரத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சப்பாத்தியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட சப்பாத்தி நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. சப்பாத்தி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சில்லி சப்பாத்தி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. இதை அப்படியே நீங்கள் சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனி சப்பாத்தி மீதம் இருக்கே, தொட்டுக்க எதுவும் இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் ஒரு 2 ட்ராப்ஸ் அளவு லெமன் நீங்கள் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா அதனுடைய புளிப்பு சுவை சப்பாத்தியோடு சேர்ந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததான் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.